சாயிராம். பிரிவை நினைத்து நினைத்து வருந்தாமல் இருக்கலாம். பிரிவும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது, நல்லதற்காகத்தான் நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். பொய்யான உறவு விலகி சென்றுவிடும். உண்மையான உறவு எங்கு இருந்தாலும் தேடி வரும். இதுதான் உண்மை. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் இணைய போகிறது. புதிய உறவினால் புதிய உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது. நீதான் வேண்டும் என்று நீக்கமற உன்னிடமே நிரந்தரமாக இருக்க உன்னை தேடி வரப்போகிறது. உறவுகள் பல இருந்தாலும் நீ வாழ்ந்தால் மகிழ்வதும் வீழ்ந்தால் அழுவதும் சில உறவுகள்தான் உண்மையான உறவுகளாகவே இருக்கும். இந்த உலகமே கைவிட்டு சென்றாலும் உனக்காக உன்னோடு பயணிக்கும் உயிர் உறவுகள் எப்பொழுதும் உன்னிடம் இருந்தாலே போதும். அந்த வாழ்வு எப்பொழுதுமே மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். ஆம் குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும், போராட்டங்கள் நிரம்பி இருந்தாலும், வாழ்வே கஷ்டமான சூழ்நிலையில் நகர்ந்து கொண்டிருந்தாலும், ஆறுதல் சொல்ல ஒரு உண்மையான உறவு அமையும் பொழுது கஷ்டம் கூட, பிரச்சனைகள் கூட, போராட்டம் கூட இஷ்டமாக ஆகிவிடுகிறது. சந்தோஷமாகவே இருந்து விடுகிறது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்வு சொர்க்கமாவதும் நரகமாவதும் உன் எண்ணங்களை பொறுத்துதான் இருக்கிறது. அது உன் கையில்தான் இருக்கிறது. உன் எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் உன் வாழ்வு சந்தோஷமாகவும் மாறுகிறது, சங்கடங்களாகவும் மாறுகிறது. எனவே எண்ணங்களை நிம்மதியாக வைத்துக்கொள், சந்தோஷமாக வைத்துக்கொள். மனதில் எப்பொழுதும் புன்னகையையும் உன்னுடைய முகத்தில் எப்பொழுதுமே புன்னகைத்து கொண்டே இரு. நீ நினைத்தது போல எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும், சாதகமாகவே நடக்கும்படி நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருப்பேன். உன் மனதில் நீ பாதுகாக்க முடியவில்லை என்றால் வேறு எங்குதான் அதை பொக்கிஷமாக பாதுகாக்கப் போகிறாய்? என் அன்பு குழந்தா, தேவையில்லாத நினைவுகளை, தேவையில்லாத விஷயங்களை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பதால் தான், உன் மனதில் அதிகமாக சேர்த்து வைப்பதற்கானால் தான் எதையுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதையுமே உன்னால் சரிவர செய்யவும் இயலவில்லை. ஒன்றை நீ இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும். நீ ஒன்றை விட்டு கொடுத்தால்தான் உனக்கு தேவையானது உன்னிடம் வந்து சேரும். இதை புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே நீ கேட்டது, ஆசைப்பட்டது, விருப்பமாக என்னிடம் வைத்தது எல்லாமே உனக்கு வந்து சேரும். உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் மனதில் இருக்கும் தீய எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், மற்றவர்களுக்கு பழிவாங்க வேண்டும் என்ற தேவையில்லாத எண்ணங்களை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அதேபோல் இப்படியாகிவிடுமோ, என்னாகுமோ, ஏதாகுமோ, இப்படி ஆகிவிட்டால் வாழ்க்கையே போய்விடுமோ என்ற எதிர்மறை எண்ணங்களையும் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நமக்கு துணையாக அப்பா இருக்கிறார். நமக்கு வேண்டியதை அப்பா கைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். நம்மிடம் வந்து சேருவது அப்பாவின் ஆசிர்வாதத்தோடு தான் வருகிறது என்ற நேர்மறை சிந்தனையையும் எண்ணங்களையும் உன் மனதில் வளர்த்துக்கொள். அதுவே உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும். நீ என்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்டதை தருவதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ என்னிடம் ஆசையாக கோரிக்கை வைத்தாய்தானே, அதை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். சாயிநாதரே என் வாழ்க்கையில் வரமாட்டீர்களா? நல்லதை நிகழ்த்த மாட்டீர்களா? மாற்றங்களை உண்டு பண்ண மாட்டீர்களா என்று நீ என்னிடம் கேள்வியாக எழுப்பிய அத்தனை கேள்விக்கும் பதிலாக இப்பொழுது இந்த நொடி உன்னை தேடி உன்னப்பா வந்திருக்கிறேன். என்னை தவிர்த்து விடாதே என் குழந்தையே. உனக்கான ஆச்சரியம் அற்புதமாகவே காத்து கொண்டிருக்கிறது.
என்னை வரவேற்று தேவையான அனைத்தையும் வரங்களாக அள்ள அள்ள பெற்றுக்கொள். உன் அப்பா சொல்வதை கேட்டுவிட்டு அதன்படியே நடைபெறு. அதன்படியே உன் வாழ்க்கையில் செயல்படு. உன் வாழ்க்கை நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சுபமாகவே இருக்கும். உன்னுடைய பிரச்சனைக்கு உடனடி தீர்வு என்ன தெரியுமா? உடனடி மருந்து என்ன தெரியுமா? மறந்து விடுவதுதான். நல்லதாகவோ இருந்தாலும் கெட்டதாகவும் இருந்தாலும் பிரச்சனை முடிந்தவுடன், அந்த நிகழ்வு முடிந்தவுடன் அனைத்தையும் மறந்து விடுவதுதான் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள்ளும் மிகப்பெரிய ஆயுதமாகவே இருக்கும். எது உன் வாழ்வில் நடந்தாலும் எதுவுமே நடக்காதது போல இருந்து கொண்டு புதியதாக அப்பா கொடுப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதையே அப்படியே ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். முடிந்தது நிகழ்ந்ததை அப்படியே மறந்து விடுவதுதான் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. எதுவுமே நடக்காதது போல இருந்து கொண்டு புதியதாக ஒன்றை வரவேற்க தயாராகு. அந்த புதியது உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை மட்டுமே நிரப்பக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நடந்து முடிந்த விஷயங்கள், நிகழ்ந்த விஷயங்கள் என்று அதையே அசை போட்டு கொண்டே இருப்பதால் தான் உன் மனம் நிம்மதி இல்லாமல் கோபம், வெறுப்பு, பழிவாங்கும் குணம், விரக்தி, வாழ்க்கையே வாழ வேண்டுமா என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. எனவே முடிந்ததை மறந்துவிடு. நிகழப்போவதை நினைத்து கொண்டே இருக்காதே. நிகழ்ந்து கொண்டிருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். வரப்போவது வந்தேதான் தீரும். எனவே எதை நினைத்தும் பயப்படாமல், குழம்பாமல், பரிதவிக்காமல், கண்ணீர் சிந்தாமல், எதுவாக இருந்தாலும் நான் வாழ்ந்துதான் தீர வேண்டும், வாழ்ந்துதான் காட்டுவேன் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் சுபமாக நிகழும்படி உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன். இப்படி நீ வாழ வேண்டுமென்றால் நேற்றைய முடிந்த சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை மறந்துவிட வேண்டும். இப்பொழுது இந்த நொடி என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். உன்னுடைய மனதை முதலில் உன் கட்டுப்பாட்டுக்குள் கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், நீ செல்லும் பாதையில் உனக்கு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தாலும் கூட அதை எதிர்த்து கொண்டு நிற்காமல் பார்க்காதது போல நகர்ந்து சென்று கொண்டுதான் இருக்க வேண்டும். உன் மனதில் தீர்க்கமான சிந்தனை என்னவென்று தெரியுமா? உன்னுடைய இலக்கு. அதை மட்டுமே சிந்தனை செய்து கொள். வழியில் என்னதான் தடைகளோ தடங்கல்களோ வந்தாலும் அதை சிறிதுமே காதில் வாங்கி போட்டு கொள்ளாமல், கண்ணால் பார்க்காமல் உன்னுடைய இலக்கு மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் நீ நினைத்த இலக்கை, நீ நினைத்த லட்சியத்தை அடைந்து வாழ்க்கையில் வெற்றியை பெறலாம். நம்பிக்கையோடு முன்னேறு. போராடிக்கொண்டே இரு. முயன்று கொண்டே இரு. உனக்கானது உன் வசமாகும். உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து தருவேன் அனைத்தையும். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை குறை கூறி உன் மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களே என்று வெதும்பாதே, தழும்பாதே. உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன விதமான ரணங்கள் ஏற்கிறது என்பது எனக்கு தெரியாதா? நான் அதை சரி செய்வதற்காகத்தானே உழைத்து கொண்டிருக்கிறேன். அதை மட்டுமே எப்பொழுதும் நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். நீ பொறுமையாக காத்திரு. உன் நாள் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உன்னுடைய எல்லா ரணங்களையும், எல்லா வேதனைகளையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு தைரியமாக நடந்து வா. என் கைகளை இறுக பற்றிக்கொள். உன்னை மகிழ்ச்சியான பாதையில் நான் அழைத்து செல்வேன். உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை நான் ஏற்படுத்துவேன். காத்திரு, பொறுமையாக காத்திரு. உன்னுடைய நாள் வரும் வரை. யாருடைய கர்மாக்கள் குறையும் நேரத்தில் இருக்கிறார்களோ, யாருடைய பாவங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறதோ அவர்கள் என்னை அருகில் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம்.
சாயப்பா மேல் அதீத நம்பிக்கையும் அதீத பக்தியும் அதீத அன்பும் வருகிறது என்றால் உங்களுடைய கர்மாக்களும் பாவங்களும் விலகி சென்று கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ செல்லும் பாதையில் கல்லோ முள்ளோ பூவோ நெருப்போ எது இருந்தால் என்ன, உன் பின்னால் வருவது யார் என்பதை நீ உணராத வரை உனக்கு கஷ்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். வினை விதைத்தவன் வினை அறுத்தே தீர வேண்டும். உன்னுடைய மனதை காயப்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய வளர்ச்சியே உன் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதை நோக்கியே உன்னுடைய பயணமும் எண்ணமும் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் கனியை எளிதாக பற்றிவிடலாம். அந்த வெற்றி கனியை எட்டி பிடிக்க நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்குமே உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. குழந்தையே, எல்லோரையும் உன்னை போல் நினைத்து விடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள் யார் தீயவர்கள் என்பதை ஆராய்ந்து அவர்கள் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு பழகு. இல்லையென்றால் வீணான மனவேதனைதான் மிஞ்சும். இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் உன்னை போல் அன்பாகவும் பொறுமையாகவும் கருணை உள்ளவராகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ரொம்பவே தவறு. உன்னுடைய கஷ்டகாலத்தில் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். இருந்து நல்வழியை உனக்கு காட்டுவேன். நல்ல பாதையில் உன்னை அழைத்து செல்வேன். நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றியை தேடித் தருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் வருந்தாதே. அனைத்துமாக நின்று உனக்கு துணையாக நின்று உன்னை வழிநடத்துவேன். உன்னை வெற்றியடைய செய்வேன் உன் வாழ்வில். உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோகவும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை பயணி. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் புதிய நல்ல நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும். என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பதே, உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்வதே உன் அப்பாவின் மிக முக்கியமான பொறுப்பு, கடமையும் கூட. அந்த கடமையிலிருந்து நான் மீளவே மாட்டேன். என்னை நம்பியவர்களை எப்பொழுதும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். இது நான் எப்பொழுதும் உனக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன் மனக்குழப்பத்தில் நீ இதை ஏற்கவும் மறுக்கிறாய், புரிந்து கொள்ளவும் மறுக்கிறாய். உன்னுடைய இந்த நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் மாறும். நீயும் உன் வாழ்வில் மாற்றத்தை காண்பாய். புதிய புதிய மாற்றங்களை காண்பாய். அதிசயத்து போய் என்னிடம் ஓடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கிறது என்று அதிசயத்தோடு ஆச்சரியப்பட போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கும், நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய பிரமாணம். உன் வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன் குழந்தையே. எதற்குமே அஞ்சாதே. மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரப்போகிறது. செல்வமோ பொருளோ அதுதான் மற்றவர்களுக்கு உதவியாக கொடுக்க வேண்டும் என்றில்லை. உன்னுடைய ஆறுதல் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருந்தால் அது கூட மிகப்பெரிய உதவிதான். எது நடந்தாலும் கடந்து வந்த வாழ்க்கையை ஒரு முறை நின்று திரும்பி பார்க்கலாம். அப்பொழுதுதான் நாம் கடந்து வந்த பாதையும் நமக்கு தெரியும். அந்த பாதை ஏற்படுத்தின வழிகளும் நமக்கு தெரியும். அந்த வழிகளால் நம் வாழ்க்கையில் புது வழி பிறந்ததும் நமக்கு மிக நன்றாகவே புரியும். என்ன வாழ்க்கை இது, என்னவா வாழ்க்கை இது என்று சலிப்போடு வாழ்க்கையை பார்ப்பதை விட நமக்கு கிடைத்திருக்கிறது அற்புதமான வாழ்க்கை. இந்த அதிசயமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாமே என்று ஒரு முறை மாற்றி சிந்தித்து பார்த்தாலே போதும். வாழ்க்கை நமக்கு ஸ்வர்க்கமாகவே தெரியும். அப்படி இல்லாமல் என்னடா வாழ்க்கை இது என்று சோர்வாகவும் வாழும் நம்பிக்கையே இல்லாமலும் வாழ்க்கையை பார்த்தால் வாழும் வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கும். உன்னுடைய வாழ்வில் எப்பொழுதுமே வெற்றி நிச்சயமாக வரும். பாசத்தை கொண்டு வேணுமானால் பல நாள் உன் பயணத்தை தொடரலாம். அதே போல நேசத்தை வைத்துக்கொண்டு நெடுநாள் பயணிக்கலாம். ஆனால் வேஷம் போட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கு தவறு செய்துவிட்டு ஆனால்
நன்மை செய்வதாக வேஷம் போட்டால் ஒரு நாள் கூட வாழ்க்கையில் பயணம் செய்யவே முடியாது, நிம்மதியாக இருக்கவும் முடியாது. இது நாள் வரை போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் இனி எப்படி உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதில் சிந்திக்கவை. எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழலாம், எப்படி இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்ற சிந்தனையை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருந்தாலே போதும், வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை எட்டிப் பிடிக்கலாம். உன்னை சுற்றி இருப்பவர்கள் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படாதே. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் கூட அவரை சுற்றி இருப்பவர்கள் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே யாரையும் உன்னோடு சம்பந்தப்படுத்தி பார்க்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்தது. அந்த வாழ்க்கையை நிம்மதியாக, சந்தோஷமாக, மனமகிழ்ச்சியோடு எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும், சிகரத்தை மிக சுலபமாக எட்டிவிடலாம். தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் உன் வழியில் உன்னை தூக்கிவிட அனைத்துமாக நான் உன் அருகில் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமோ குழப்பமோ எப்பொழுதுமே உனக்கு வேண்டாம். நான் உன்னோடு எப்பொழுதுமே பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயத்தை உன் மனதில் விளைவிக்காதே. நல்லோர் இமயமலை போல நெடுந்தூரத்திலிருந்தே பிரகாசிக்கின்றனர். ஆனால் தீயோர் இறைவன் இருளோடு எய்த அம்புகளைப் போல கண்ணுக்கே தெரிவதில்லை. எப்பொழுதுமே நல்லவர்களாகவே இருக்க முடிவு செய்துவிடு. மறந்தும் கூட மற்றவர்களுக்கு நன்மை செய்யாத மாதிரி நடந்து கொள்ள சிந்தனை கூட செய்யாதே. தானம், ஒழுக்கம், தன்னடக்கம், ஆணவத்தை அடைக்கல் ஆகியவை ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிய மிக பெரிய புதையலாகும். அதுவே தனமாகும். எனவே எப்பொழுதும் ஒழுக்கமாகவும் தன்னடக்கமாகவும் ஆணவத்தை அடக்கிக் கொள்ள கையாண்டு எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்தால் அதுதான் உனக்கு கிடைத்த மிக பெரிய புதையலாகவே இருக்கும். நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யலாம். தான தர்மம் செய்பவர்களின் எப்பொழுதுமே உள்ள சந்தோஷத்தோடு உள்ள களிப்போடு அமைதி பெறுகிறார்கள். அவர்களுக்கு கவலை என்பதே இருக்கவே இருக்காது. சஞ்சலமும் மனதில் இருக்கவே இருக்காது. செல்வத்தை சேர்த்து வைக்கும் கருமி பாவத்தையே மூட்டை கட்டி சேர்த்து வைத்து முடிவில் அனைத்தையுமே இழந்து விடுகிறான். நெருப்பு பற்றிய பொக்கிஷத்தில் மிஞ்சி இருப்பவைகளை அள்ளி எடுப்பது போல பிறருக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். பிறருக்கு தான தர்மங்களை தானாகவே செய்ய முன் வர வேண்டும். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே போதும், நாம் சுபமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம். நீ படுகின்ற கஷ்டங்கள், தனியாக நீ வடிக்கும் கண்ணீர் எப்பொழுதுமே வீண் போகாது. என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாய் அல்லவா? தேவையில்லாமல் உன் கண்ணீரை வீணடிக்காதே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவே நான் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான பெரும் மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் மனம் குளிரும்படியான அத்தனை நிகழ்வுகளும் நான் உனக்காக செய்து கொண்டே இருப்பேன். மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிக மிக கடினமான விஷயம். அந்த கடினமான விஷயத்தை கையாண்டு நம்மிடம் என்ன குறை இருக்கிறது என்பதை ஆராய்ந்து வாழ்க்கையை எப்படி திருத்தலாம், நம் குறைகளை எப்படி குறைக்கலாம், வாழ்க்கையில் எப்படி வெற்றியை அடையலாம் என்பதை சிந்தித்து செயல்பட்டாலே போதும், அனைத்தையும் மிக சுலபமாக வெற்றியை பெறலாம். விதியை நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், கிரகித்து கொண்டுதான் இருக்கிறேன். யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி தீர்ப்பு தர வேண்டும், எப்படி அவர்கள் மனதை மாற்ற வேண்டும் என்பது உன் சாய் அப்பாவிற்கு தெரியும் அல்லவா?
இனி உன் வாழ்வில் என்னுடைய ஆட்டம் துவங்கப் போகிறது. பல நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. உனக்கு சாதகமாகவே அனைத்தையும் செய்யப் போகிறேன் உன் சாயிநாதர். நீ சற்று பொறுமையாக அமைதியாக பார்த்து கொண்டே இரு. அது போதும் எனக்கு. நீ என் முன்னே வந்து மனபாரம் தாங்காமல் உன் அனைத்து வேதனைகளையும் என் காலடியில் கொட்டி விட்டாய். என் முன் நீ அழுகும் அழுகையானது மிகவும் சக்தி வாய்ந்தது. உன் கண்ணீர் துளிகளை நான் உணர்ந்தேன். அந்த துளி என் பாதத்தில் கசிந்தது. என்னால் அதன் வேதனையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. உன் கண்ணீரை துடைக்கும் வேலையையும் நான் செய்வேன். அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் வேதனைகளையும் நான் துடைப்பேன். குருவின் முன் சிந்தும் கண்ணீரானது விலை மதிப்பற்றது. அதற்கான தீர்ப்பு, அதற்கான பதில் நிச்சயமாக அது தரும். குரு அதை தருவார், நிறைவேற்றி வைப்பார். குழந்தையே, உனக்கு எதிராக சதி செய்பவர்களை எப்பொழுதும் கோபித்துக் கொள்ளாதே. அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று துடிக்காதே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஆனாலும் ஏதாவது துன்பம் நேர்ந்து விட்டாலோ, சோதனை நேர்ந்து விட்டாலோ, இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் ஆகப் போகிறது, என் விதி முடியப் போகிறது இப்படியே என்று வெறுமனே யோசித்து உன் மனதை அப்படியே நிறுத்திவிடாதே.